55 கிலோமீட்டர் தூர தேசிய நெடுஞ்சாலையை கடக்க எவ்வளவு நேரமாகும்? சுமார் 2 மணி நேரம் ஆகும் என்பதுதான் கிருஷ்ணகிரி மக்கள் சந்திக்கும் பிரச்சனை. ஏன், எதனால்? விரிவாக பார்க்கலாம். திரும்பி போங்க. டேக் டைவர்ஷன். இந்த வழியா போக கூடாது, சுத்தி போங்க. டேக் டைவர்ஷன். இந்த பக்கம் வழி கிடையாது. என்னடா சிவில் நிறுத்துது? இங்க என்ன சார் நடக்குது? என்ன நடக்குதுன்னு யாருக்கே தெரியும். டேக் டைவர்ஷன் திருமலை திரைப்பட காட்சி போல ஆகிவிட்டது கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் நிலை. கிருஷ்ணகிரி டோல்கேட்டிலிருந்து கர்நாடக மாநில அத்திப்பள்ளி டோல்கேட் வரை உள்ள 55 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் கடந்துவிடும் வகையில் 6 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் தினமும் 75,000க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. இங்கு விபத்துகளை தடுக்க உயர்மட்ட பாலம் அமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். 2023இல் ஓசூர் சிப்காட் ஜங்ஷன், கோபச்சந்திரம், சாமல் பள்ளம், சுண்டகிரி, மேலுமலை, கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என 6 இடங்களில் உயர்மட்ட மேம்பால பணிகள் தொடங்கின. அதில் சாமல் பள்ளம், மேலுமலையில் பணிகள் முடிந்துவிட்டன. மற்ற 4 இடங்களில் தற்போது வரை பணிகள் மந்தகதியில் நடப்பதால் சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் செல்கின்றன. இதனால் இந்த வழியே பயணிப்பவர்கள் கடும் சவாலை சந்திக்கிறார்கள். இந்த மேம்பாலம் பணின்றதுனால எல்லா பணிகளும் தோல்வா இருந்து கடக்கணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 2.5-3 மணி நேரம் கிட்ட ஆகுது. ஒரு அவசர ஊர்தியோ இல்ல ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகுது கடந்து வர்றதுக்கு. அதே மாதிரி இந்த தேசிய நெடுஞ்சாலை இணைக்கிற ஒரு சாலையா இது இருக்குது. அது போக இது 6 வழி சாலையாவும் இருக்குது. இப்ப எல்லா வாகனங்களும் ஒரு பக்கம் சர்வீஸ் ரோட்ல திருப்பி விட்டுட்டாங்க. இந்த சர்வீஸ் ரோட்ல எல்லா வாகனம் போறதுனால என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்த டிராபிக் ஜாம் ஆகுது. மன உளைச்சலுக்கு அதிக பேர் ஆளாகிறாங்க. டோல்கேட் கட்டாமல் யாரும் வரதில்ல. ஃபாஸ்ட்ராக் எல்லாம் கட்டிட்டு தான் ஒரு 2 மணி நேரம், ஒரு 50 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. சர்வீஸ் ரோட்ல எல்லா வண்டியும் வர்றதுனால இதை மக்கள் பயங்கர சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. உள்ளூர்ல இருக்கிற மக்கள், உள்ளூர்வாசிகள் வேலை வாய்ப்புகள் அதிகமாக போக முடியல. பள்ளி கல்லூரி வாகனங்கள் சரியா முறையா டைமுக்கு போக முடியல. பெங்களூர்லயே ரொம்ப வர முடியலைங்க. ரொம்ப போற ரோடு சரியில்லைங்க. நல்லா போற சர்வீஸ் ரோட்ல திருப்பி வர்றாங்க. ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் கடந்த 21ஆம் தேதி பேரிங் பழுதானதால் பாலம் தூணை விட்டு விலகி நிற்கிறது. இதனால் கனரக வாகனங்கள் 4 மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. மேம்பால பணிகள் மற்றும் மேம்பால பழுதால் இந்த வழியே பயணிப்பவர்களின் அவதிகள் அதிகரித்துள்ளன. நம்ம அங்கே ஒசூரில் வர டிராஃபிக் தாண்டறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுங்க. நான் பாருங்கள், ஷிஃப்ட்டுக்கு போகணும்னா டெய்லி 6 மணிக்கு போக வேண்டியிருக்கும். டெய்லி 6-6:45 ஆகிடுங்க. அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்னா 2 மணிக்கு போக வேண்டியதில்லை, 2-2:45 ஆகிடுது. சில டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி இந்த சிப்காட் கிட்ட பிஸி போட்டாங்களே, டெய்லி டிராஃபிக்கு. காலைல அங்கே 2 வரும் போக முடியறதில்ல. அது சுமார் அத்துப்பள்ளி வரைக்கும் பாட்டு நிற்குது. போகிறதுக்கு போய் கஷ்டமாக 2 ரோடு பயமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு இன்னும் ஓரிரு மாதங்களில் பாலப்பணிகள் பழுது சரியாகிவிடும் என்கிறது தேசிய நெடுஞ்சாலை துறை. ஆனால் பத்தலப்பள்ளியில் சுமார் 38 கோடியில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கவே வாய்ப்பு உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஓசூரிலிருந்து செய்தியாளர் ஜெகநாத்.